எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. எங்களோட குலதெய்வம் ஆலத்துப்பட்டி உளிவீரன். அந்த உளிவீரன் கோயிலோட கும்பாபிஷேகம் ப்ளஸ் அதுக்கு முந்தின நாள் யாகசாலை, இது 2 தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ப்ளஸ் நம்ம சேனலில் ஓல்டு வீடியோ ஆலத்துப்பட்டி உளிவீரன் கோயில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உளிவீரனுடைய வரலாறு கேட்டிருந்தீங்க. அதுவும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வேண்டு வர பாருங்கள். இது முதல் நாள் யாகசாலை பார்க்க போயிருந்தோம். அந்த அன்னைக்கு கோயிலே பார்த்திங்கன்னா விளக்கு ஒளியில் நல்லா அப்படி ஒரு நல்ல வெளிச்சமாக பார்க்க, எங்கே பார்த்தாலும் லைட்டிங்ஸோடு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. கோயிலோட குளம் பாருங்கள், நம்ம உளிவீரனோட ஒரு லைட்டிங்ஸ் அழகாக இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. கோயிலில் நம்ம சமூகத்தினர் செஞ்சுருந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கும்பாபிஷேகம் ரியலி ஒன் ஆஃப் த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் லைஃப்னு சொல்லலாம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம டைரெக்டாக போனால் மாத்திரம்தான் அந்த ஃபீலிங்ஸை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்மளுடைய குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வமான ஆலத்துப்பட்டி உளிவீரனோட வரலாறை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு செவிவழி கதை தான். எனக்கு ஒரு புக் கிடச்சிது. அந்த புக்கில் இந்த உளிவீரனோட கதை இருந்தது. அந்த பேஜஸ் உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த செவிவழி கதையை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு வாணிபர் வாணிகம் செய்கிறதுக்காக, அப்போல்லாம் மாட்டு வண்டியில் தான் போவாங்க. அப்போ கட்டு சோறு கட்டிக்கிட்டு வாணிபம் செய்கிறதுக்காக அவர் போயிட்டுருந்த டைமில் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாயங்காலம் ஆனதால் அவரால் பயணத்தை தொடர முடியல. அதனால் காயாங்காடு அப்படிங்கிற பகுதியில், இப்போ நம்ம உளிவீரன் கோயில் இருக்கிற இடம் தான் அப்போ காயாங்காடாக இருந்தது. அந்த காட்டில் பொழுது சாய்ந்ததால் சரி ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த கட்டு சோத்தை சாப்பிட்டுட்டு அவங்க ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கு அங்கே கிடச்சது ஒரு கல். அந்த சின்ன கல் மேலே தலையை வச்சுட்டு அவங்க கண் மூடி தூங்குறப்ப அவங்க கனவில் ஒரு சில நிகழ்வுகள் வந்துட்டு போகுது. அப்படி என்ன அவங்க கனவில் வந்தது அப்படின்னா, மலையாள தேசத்திலிருந்து கட்டுச்சோத்து கருப்பர், உளிவீரன், வேடர், இன்னும் ஒரு சில பேர் எல்லாருமே சேர்ந்து பஞ்ச கல்யாணி குதிரையை தேடி இங்கே வராங்க. அந்த பஞ்ச கல்யாணி குதிரை என்னென்ன சிறப்பம்சம் கொண்டது அப்படிங்கிறது நான் அந்த லாஸ்ட் பேஜில் இருக்குது. அது 5 வகையான நடை நடக்கக்கூடிய ஒரு அதிசய குதிரை. அதை சூரக்குடி ஜமீன் இவங்க கிட்டேருந்து அபகரிச்சுட்டு அவர் இடத்துல அவர் வச்சுருந்தாரு. அந்த குதிரையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அவங்க மலையாள தேசத்துலேருந்து இங்கே வராங்க. வந்த மாதிரியே அந்த குதிரையை கூட்டிக்கிட்டு அவங்க இந்த காயாங்காடு பகுதிக்கு வந்துட்டாங்க. அப்படி வர நேரத்தில் பொழுது சாய்ந்ததால் ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஜமீன்தாரோட ஆள்களுக்கு குதிரை அங்கே இல்லைங்கிற தகவல் தெரியுது. உடனே புறப்பட்டு இந்த இடத்துக்கு காயாங்காடு பகுதிக்கு வராங்க. அவங்க ஆள்கள் நம்மளோட கட்டுச்சோத்து கருப்பர், வேடர், உளிவீரன் கூட அவங்களோட போரை ஆரம்பிக்கிறாங்க. அந்த போரில் ஒருத்தராக தன்னுடைய உயிரை கொடுக்க நேரிடுது. கடைசியாக அந்த ஜமீன்தாருக்கும் நம்மளுடைய உளிவீரனுக்கும் தான் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் நம்மளோட உளிவீரனும் உயிரை விடுறதுக்கு நேரிடுது. இந்த நேரத்தில் தன்னுடைய மகன்களை காணோம் அப்படின்னு சொல்லி மலையாள தேசத்துலேருந்து நம்மளுடைய தங்க அம்மன் தன்னுடைய புதல்வன்களை காணமே அப்படிங்கிறதுக்காக தேடி இந்த காயாங்காடு பகுதிக்கு வராங்க. அப்போ அங்கே எல்லாருமே பிணமாக கிடக்கிறத பார்த்து அவங்க மனசு உடைஞ்சிட்றாங்க. தன்னுடைய குழந்தைகள் இல்லாத உலகத்தில் நமக்கு என்ன வேலை அப்படின்னு அவங்களும் அவங்களோட உயிரை அந்த இடத்துலையே மாய்த்துக்கிறாங்க. வணிகர்கிட்ட தங்க அம்மன் கூடவே ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் இந்த காயாங்காடு பகுதியிலே ஒரு கோயில் எழுப்பி முறையான பூஜைகள் செய்யுங்க. உங்கள் குலம் தழைத்து செழித்து வளர நான் என்னென்ன எங்களால் முடியுமோ நாங்கள் உறுதுணையாக இருந்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரரி மாதிரி அவருக்கு கேட்குது. வணிகர் பயணத்தை தொடர்றாரு அடுத்த நாள். அப்போ பொழுது சாயுது. மறுபடியும் இருந்த கட்டுச்சோத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் இருக்கிறத நம்ம பகிர்ந்து சாப்பிடுவோன்னு எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட அந்த சாதம் குறையாமல் அவங்களுக்கு தேவையான அளவு அந்த பாத்திரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அதிசயத்தை வணிகர் அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்து அவருக்கு நடக்கிறது ஒன்றுமே புரியல. அடுத்து சிறிது தூரம் அவர் பயணத்தை தொடர்ந்ததுக்கப்புறமா கள்வர்கள் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. திருடர்கள் வந்ததால் அவருக்கு என்ன செய்கிறதுனே புரியல. அந்த நேரத்தில் அவர் கூச்சலிடுறாரு. அந்த ஊரில் இருந்த மக்கள் ஓடி கள்வர்கள் கூட சண்டை போடுறாங்க. அவங்க வண்டியை தொடுற கள்வர்களுக்கு கண்கள் குருடாகுது. அதுக்கு மேலே அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு நிற்கிறாங்க.
இது நடக்கிறது எல்லாமே வணிகருக்கு யோசித்து பார்க்குறப்ப அவருக்கு அப்போ தான் அந்த கனவு வந்தது, இந்த விஷயங்கள் நடந்தது எல்லாமே புலப்படுது. மனசு கேட்காத வணிகர் திருடர்களை கூட அவர் வண்டியை தொட்டுக்கிட்டே வரும்படி கொண்டு வந்து ஊரில் விட்டுட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. எங்களால் முடிஞ்ச அளவில் நாங்கள் இங்கே ஒரு கோயில் எழுப்பி கொடுக்குறோம், நீங்கள் பூஜைகள் செய்து முறையாக அதை வழி நடத்தி கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறாரு. அப்படி நம்ம குளம் குளமாக வாழையடி வாழையாக கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்க கோயில் தான் இன்றைக்கி இருக்கிற ஆலத்துப்பட்டி உளிவீரன் கோயில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி உளிவீரன் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்த நாள். இது கொஞ்சம் லேட் வீடியோ தான், இருந்தாலுமே நம்ம உளிவீரனுடைய வரலாறை ஒருத்தருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆகம விதிப்படி யாகசாலையில் வச்சு கலசங்களில் வச்சு பூஜை செய்யப்பட்ட தீர்த்தம் மேலே விமானத்துக்காக பூஜை செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த தண்ணீர் கொண்டு வந்து அந்த விமானத்து மேலே விடுறதை பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே ஆவலாக காத்துட்ருந்தோம். அந்த நேரத்தில் இறைவன் கண்டிப்பாக இருக்கிறாரு, உளிவீரன் நம்மளையெல்லாம் வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக ஒரு சில விஷயங்கள் நடந்தது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அதை நீங்களுமே உணர்வு பூர்வமாக அனுபவிக்க முடியும். இப்போ பாருங்கள், பரிவாரங்களோட மேல தாளத்தோட பூக்கள் நல்லா தூவ தூவ அழகாக அந்த சிவாச்சாரியர்கள் நம்மளுடைய உளிவீரன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஒரு விஷயத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. கும்பாபிஷேகம் பார்க்குறதுங்கிறது கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்து நமக்கு அந்த அமைப்பு இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்க முடியும். அந்த வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்ததால இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உளிவீரனுடைய அருளை பெற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேலே தாளத்தை நம்ம கேட்குறப்பே நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் மனசில் இருக்குது. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆலத்துப்பட்டி உளிவீரன் கோயில் எப்படி இருக்குங்கிற வீடியோ ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரீ டைமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் எங்களுடைய குலதெய்வம் உளிவீரன் தான், நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருக்கோம், உளிவீரனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்ட காரணத்தால் தான் இந்த வீடியோவில் நம்மளுடைய உளிவீரனுடைய வரலாறு நான் செவிவழி செய்தியாக என்ன கேட்டனோ அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கதையிலே ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும், ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய நாலேஜ்க்கு என்ன தெரிஞ்சதோ, என்னால் என்ன கேதர் பண்ண முடிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய உளிவீரன் கோயிலில் அந்த முன்னாடி இருந்த பிள்ளையார் கோயில் இப்போ உள்ளே கொண்டு வந்து அழகாக ஒரு சின்ன சன்னிதானம் பிள்ளையாருக்கு எழுப்பியிருக்காங்க. அந்த உணவு பரிமாறக்கூடிய கூடம், நிறைய விதமான மாற்றங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. கோயில் குளம் சீரமைப்பு பணி எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. அது பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு நல்ல கண்களுக்கு விருந்தாக அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த கலசத்துக்கு தண்ணீர் ஊற்ற போகிற அந்த நிகழ்வு நடக்க போகுது. இந்த சமயத்தில் தான் ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே காத்திருந்தது. என்னென்னா, நம்ம கோவிலுடைய மேற்கு புறமாக முதல்ல ஒரு கருடர் நமக்கு காட்சி கொடுத்தாரு. நம்ம சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் வேத மந்திரங்கள் ஓத ஓத அடுத்ததாக 2வது முறையும் நமக்கு கருடர் காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா கோவிலுக்கு தெற்கு புறமாக 3வது முறை கருடர் காட்சி கொடுத்தாரு. ஸோ 3 முறை நமக்கு கருடர் நம்ம கும்பாபிஷேகத்தை ஆசிர்வதிக்கிற விதமாக காட்சி கொடுத்தது எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. இதை சிவாச்சாரியர்கள் தான் கோவிலுக்கு மேற்கு புறமாக கருடர் வந்ததை நமக்கு சொன்னாங்க. நம்ம ஆப்போசிட் சைடில் உளிவீரனோட சன்னிதானத்தை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், அங்கே எல்இடி டிஸ்பிளேயில் எல்லாத்தையுமே ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்க கலசம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு கும்பாபிஷேகம் நடக்க. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ மகாவிஷ்ணு பிரச்சோதயாத் குங்குமாய தவரணாய குந்தர தவலாய ச விஷ்ணுமான நமஸ்துத்யம் பச்சிராஜாய நமோ நமः. ஓம் பச்சிராஜாய வித்மஹே சர்வோச்சாய தன்னோ சம் 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 கருடாய நமோ நமः. ஓம் சன்னோ மித்ரஜம் வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ குலோபுரதர்ஜா குலோபுரலாம். ஓம் சன்னோ மித்ரஜம் வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுக்ரமः நமோ பிரம்மணே
नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि रुदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवद तद्वक्तारमवद अवदमाहम् अवद्वक्तारोः ओम शान्ति शान्ति शान्तिः चन्नो मित्रजं वरुणः चन्नो भवत्वर्यमा चन्न इन्द्रो बृहस्पतिः चन्नो विष्णुति यतो निदगाधिवेदः सनपस्तदुर्गाणि विश्वानावेव सिन्धुं तुरिदायग्निः दामकिनपद्मजा ज्वलन्ति मयूरोशनिं कर्मबलजुष्टाः दुर्गा देवीगं शरणमगं प्रपद्ये सुतरसुतरशे नमः अग्ने त्वं भार्याय नव्यो अस्माः स्वस्तिप्रतिपुत्रकुलाना उर्वीपवाधोयाय दनियाय संयोः विश्वाणि नो भूतान् दुर्गा वर्षगे अग्ने त्वं मनसा गृह्णानोः. கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்ச அந்த தீர்த்தம் நம்ம தலையில் படுறப்ப அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது. அந்த அன்னைக்கு நம்மளால் எல்லா சாமியுமே வந்து கவர் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நம்மளுடைய சுவாமிகள்லாம் எப்படி இருந்தாங்கங்கிறத இமேஜாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்ல கூட்டமாக ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இவ்வளோ ஒரு நல்ல அலங்காரத்தோட அந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச கையோட தீபாராதனைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. இந்த காட்சியை நீங்களும் பார்த்து மகிழணும். இது எல்லாமே நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிகள். அது மாத்திரம் இல்லாமல் நான் எந்த புக்கில் இருந்து இந்த கதையை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்திருந்தனோ அந்த புக்கோட பேஜஸ் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் ரீட் பண்ணி பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு நம்மளோட ஒளிவீரன் பற்றி ஏதாவது சுவாரஸ்யமான கதைகள் தெரிஞ்சாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அதோட ரெஃபரன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். கும்பாபிஷேகம் மாத்திரம் பார்க்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட இந்த வீடியோ போதுமானதாக இருக்கும். அது தவிர்த்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட யாகசாலைக்கு என்னென்ன பொருட்கள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அங்கே டிஸ்பிளே பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ஆட்களில் இன்க்ளூடட் மீ எனக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரியல. ஒரு பிக்சர் பார்க்குறப்ப அது ஒரு நேம் பார்த்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணால் தான் இந்த விஷயத்துக்கு இது பேருங்கிறதே தெரியுது. ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தா என்னென்ன யாகசாலைக்கு தேவையான பொருட்கள் அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இந்த வீடியோவை அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணுறேன். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.